எங்கே பார்த்தாலும் இந்த ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடுலாம் நிறைய பேசின்னு இருக்கிறான். நம்முடைய சாஸ்திரங்களில், பஞ்சாங்கங்களில் இந்த கிரக நிலைகளுடைய சஞ்சரிப்பை வச்சு இதெல்லாம் சொல்லிடலாம். அதாவது பார்த்தெல்லாம் சனியும் செவ்வாயும் எப்பயுமே சேரக்கூடாது, எங்கேயுமே சேரக்கூடாது. சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடாது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை இதெல்லாம் இருந்தான்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். வன்முறைகள், போர், இதெல்லாம் கூட அபாயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி தான் இப்போ சமீபமாக கடந்த 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் சேர்ந்துருந்தான். அதனால தான் ஒரே எரிபொருள் பிரச்சனை, இந்த கேஸ் தட்டுப்பாடெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ செவ்வாய் 11ஆம் தேதி மாறிட்டார். இனிமேல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த கேஸ் தட்டுப்பாடுகள்லாம் குறையும். ஆனால் அடுத்தாப்பில் செவ்வாய் மறுபடியும் ரிஷபத்துக்கு வந்தோடனே சனியுடைய பார்வை வருவார். புரியுது உங்களுக்கு? அதனால் இந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடிகிட்டே இருக்கும். அப்புறம் செவ்வாய் நீச்சம் அடைவார். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் பார்த்தேன்னா கன்னியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் வரும். கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நேர் எதிராக சனியும் செவ்வாயும் பார்வை பார்ப்பார்கள். அந்த வருகின்ற பொழுது அப்பொழுது தான் இந்த எண்ணெய் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து அதன் பிறகுதான் இது அடங்கும். எனவே இன்னொரு 6 மாதங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டிலே, இந்த உலகம் முழுவதும் இருக்கும். ஆனால் இந்தியா குருவுடைய ஒரு பீடமாக இருப்பதனாலும், இந்த வருடம், இந்த பராப வருடம் குரு ராஜாவாக இருப்பதனால் இந்த பாரதம் மட்டும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா பிரச்சனை இருக்கும், அதனால் மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பாரதம் இதை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் கிரகத்தினுடைய சஞ்சாரம் அடிப்படை மட்டுமில்லாமல், அது மட்டும் இல்லாமல் குரு வேற கடகத்திலே உச்சம் பெறுகிறார். எனவே விஸ்வகுருவாக பாரதம் திகழ்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வை எடுத்து இந்த போரிலிருந்து உலக நாடுகளை விடுவித்து இந்த ஒரு அமைதியை நிலைநாட்டி பாரதம் விஸ்வகுருவாக திகழ்ந்து இந்த எண்ணெய் பிரச்சனைகள் அனைத்தும் இன்னொரு 6 மாதங்களுக்குள் இந்த பிரச்சனை அனைத்து சுமூக தீர்க்கப்படும். இந்த கன்னியை தாண்டி செவ்வாய் தாண்டி விட்டால் இந்த உலகம் நல்லதொரு நிலையை அடையும்.